வணக்கம் நண்பர்களே, அனைவரும் மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கலைஞானி கமல்ஹாசன் இந்த இருவரும் இணைந்து நடிக்க படத்தோட அந்த முன்னோட்ட படம் ஒரு ப்ரொமோ வீடியோ ஒன்று எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த முன்னோட்ட படம் இன்று மாலை 7:10 வந்து வெளியாகும் அப்படின்னு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ரெட் ஜெயண்ட் அறிவிச்சிருக்கு. அதை வந்து அவங்க வெளிப்படுத்தி இருக்கிற விதம் இதை நேரடியாக அவங்க குறிப்பிடலை. மாறாக ஒரு 2 தமிழிலும் ஆங்கிலத்திலும் 2 கார்டு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழில் 2 உலகங்கள் இணையும் போது ஒரு பக்கம் சாய்வது எது அப்படின்னு தலைப்போட அந்த கார்டு வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. 2 உலகங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு ஸ்டார் வரும், அப்படியே ஆப்போசிட்லேருந்து இன்னொரு ஸ்டார் வரும், 2க்கும் சமமான ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த வாசகத்தை வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த பக்கம் கலைஞானி கமல்ஹாசன், இந்த இருவரும் இணையும் போது மொத்த திரை உலகமும் அதை ஒரு சேர கொண்டாடும். எந்த பக்கம் இந்த பக்கம் சாயி அந்த பக்கம் சாய்ஞ்சி ஒரு பக்கமா பேசுறது அதெல்லாம் வந்து இல்லாத அளவுக்கு இந்த படம் தயாராகும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மாலை 7:10 அது வரைக்கும் வந்து காத்திருக்கணும். நீங்க இந்த படத்தை நெல்சன் இயக்குறாரு. படத்தினுடைய அந்த ப்ரமோ காட்சிகள் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து படமாக்கப்பட்டது. அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் வந்து இந்த படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டாங்க. இதற்காக வந்து அவங்க தொடர்ச்சியாக பிரசாத் ஸ்டுடியோவிலேயே லேப்லேயே வந்து அவங்க வந்து போனாங்க. அதில் குறிப்பாக லேபில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படையப்பா படம் வந்து 5.1 வந்து தயாராகுது. படையப்பா படத்துடைய அந்த சவுண்டை வந்து இன்னும் மேம்படுத்தி இன்னும் சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி அநேகமாக திரும்பவும் அந்த படத்தை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படத்தை வந்து இன்னும் தரத்தை உயர்த்தி அந்த படம் வந்து நம்ம ரீரிலீஸ் பண்ணி பார்க்கும்போதே வந்து நல்ல தரத்தோடு தான் இருக்குது. குறிப்பாக ஒளித்தரம், அந்த பாடல்களுடைய அந்த சவுண்டு, அந்த மிக்சிங் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மின்சார பூவை பாட்டையெல்லாம் வந்து அந்த தேட்டரில் பார்க்கும்போது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து படத்தை விடுறாங்க, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 25 வருஷம் 26 வருஷம் கழித்து பார்க்குறோம். படம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சவுண்டு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படம். ஸோ அதனால் ஆனால் அதையே வந்து இன்னும் தரம் உயர்த்தி இன்னும் மேம்படுத்தி தரேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க அது என்ன ரேஞ்சில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதையெல்லாம் வந்து ரஜினி சார் பார்வையிட்டு போனதாக அங்கே நண்பர்கள் வந்து தெரிவித்தாங்க. இந்த 5 நாட்களும் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் சுவாரஸ்யமாக கோர்க்கப்பட்டு அது ஒரு ப்ரொமோவாக வெளிவருது. இது என்ன இருக்குது அந்த ப்ரொமோவில், என்ன கான்செப்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரஜினி சார் எப்படி அறிமுகமானார் அந்த காட்சியை வந்து ரீக்ரியேட் பண்ணதான் சொல்கிறாங்க. நான் பார்க்கல, எனக்கு வந்து அஃபிஷியலாக எதுவும் தெரியாது, சொல்லப்பட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். மேபி இது தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் சொன்னது என்னென்னா ஒரு அந்த அங்கே வந்து ஒரிஜினலாக அபூர்வ ராகங்களில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அந்த சாவியை அப்படி சொல்லிட்டுனா அந்த சாவி வந்து கீழே விழும், அதை வந்து ரஜினி சார் எடுப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சியை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 80களில் ரஜினி கமல் எப்படி இருந்தாங்க, அவங்க தோற்றம் எப்படி இருந்ததோ அதை அப்படியே வந்து மீண்டும் உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. வித்தவுட் ஏஐ டெக்னாலஜி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். ஸோ இதில் ரஜினி கமல், அதே போல் நெல்சன் அனிருத் இவங்கெல்லாம் வந்து அதில் இருக்காங்க. குறிப்பாக நெல்சன் அனிருத் இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த 2 பேருக்கும் வந்து லீடு கொடுக்குற மாதிரியான பாத்திரம். நீங்கள் ஜெயிலர் 2 ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதில் ரஜினி சார் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு லீட் கொடுக்குறது யாருன்னா இவங்க 2 பேரும் தான். நெல்சனும், அதாவது சுத்துலேயும் துப்பாக்கி வெடிக்கும், குண்டுகள் வெடிக்கும், இவங்க பயத்தில் வந்து ஒரு போர்வை அப்படி போத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த போர்வை வந்து பார்த்தா திடீர்னு யாரோ இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பார்த்தா தலைவர் வந்து அப்படி காலில் இழுப்புறது. அவங்க வந்து உடனே அந்த யார் இதை செஞ்சாங்களோ அவங்கள வந்து அவங்க காட்டுவாங்க. இந்த மாதிரி
அடிச்சுட்டு போனோம், குண்டு போட்டு போனோம் காட்டுவாங்க. தலைவர் போவார். அதுக்கப்புறமா வந்து அந்த பிளாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க. அந்த மாதிரி ஒரு லீடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனிகம் ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவின் ஒரு மிகப்பெரிய கனவான ஒரு படம் அது. அந்த கனவு படம் உருவாகுது அப்படிங்கிறதே வந்து இனிப்பான செய்தி. இனி அந்த படம் குறித்து வருகிற ஒவ்வொரு தகவலுமே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாக டானிக்கா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதில் குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் முன்னே சொல்லியிருக்க, ரஜினி கமல் 2 ரசிகர்களும் எதிர் துருவத்தில் இருந்து மோதிக்கொண்டு படம் பார்த்த அந்த காலத்தை அப்படியே எரேஸ் பண்ணிக்கங்க. இந்த படத்தை இருவரும் தோளில் கை போட்டு நட்பாக பார்க்கக்கூடிய படமாக இந்த படத்தை நெல்சன் உருவாக்குறாரு அப்படிங்கிறது தான் வந்து அவரே சொன்னது இது. ஸோ அப்படிப்பட்ட படம் வந்து நிச்சயமாக ஒரு, ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து அவ்வளோ சுலபத்தில் ஒரு கதையை ஃபிக்ஸ் பண்ணுற ஆட்கள் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் ரஜினி சார் ஈஸியாக ஒரு கதையை முடிவு பண்ணிடுவாரு. அது ஒன்றும் இல்லை. ரஜினி சார் வந்து பல கதைகள் கேட்பார். கதை மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா டக்குன்னு வந்து ஓகே பண்ணுறாரு. அது வரைக்கும் கதையை வந்து அவர் சரியான கதை அமையணுங்கிறதுல ஒரு குறியா இருந்தார். இதுக்கு முன்னே இந்த 80s 90s வந்து உடனுக்குடனே அவருக்கு படங்கள் உடனே முடிவு பண்ணி போனதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த ஜாம்பவான்கள். ரஜினி சார் மிகப்பெரிய அளவுக்கு மதிக்கிற ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம். இப்போ பஞ்சு அருணாச்சலம் சார், பஞ்சு அருணாச்சலம் ஒரு கதை நல்லா இருக்கு ரஜினி பண்ணலான்னு சொல்லிட்டாருன்னா இவர் மறுபேச்சே பேச மாட்டார். அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவருக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார். நம்ம ஒன்று போய் ரஜினிக்குன்னு ஒன்று அவர் செலக்ட் பண்ணுறாருன்னா அது ரஜினிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தரணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் அவர் பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து சொல்லுவார். ஸோ அந்த நம்பிக்கை. அப்புறம் எஸ்பி முத்துராமன் சார், அவர் சொன்னால் ரஜினி வந்து மறுப்பு எதுவும் சொல்லாமல் கேட்டுக்குவார். ஏன்னா எப்படிப்பட்ட கதையாக இருந்தாலும் அந்த கதையை படமாக்குற ஒரு வித்தை இருக்கு பாருங்க. அதில் எஸ்பிஎம் அடிச்சுட்டு ஆலை கிடையாது. எஸ்பி முத்துராமனும் ரஜினி சாரும் இணைந்த படங்களை பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். என்ன மனுஷன்டா இருந்தாலும் எப்படி எவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் இப்படி காட்சிகள் வச்சிருக்காரு, இப்படி படமாக்கியிருக்காரு. வசனங்கள் எப்படிப்பட்ட வசனங்கள் தெரியுமா? எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ண படங்கள் அத்தனையும் பாருங்க. நீங்கள் புதுக்கவிதை, நெற்றிக்கண்ணு, இல்லை முரட்டுக்காலை, அத்தனை படங்களிலுமே வந்து வசனங்கள் வந்து வேற ஒரு ரேஞ்சில் இருக்கும். காரணம் அந்த ஜாம்பவான்கள். பாருங்க, எஸ்பி முத்துராமன்னா ஒரு இல்லை பஞ்சு அருணாச்சலம் இருப்பார், அப்படி இல்லைன்னா விசு சார் வந்துடுவார், இல்லைன்னா ஏஎல் நாராயணன் அவர் வந்துடுவார், இல்லை விசி குகநாதன் வந்து எழுதுவார். ஸோ இப்படி அவர்களுடைய கொலாபரேஷன் அப்படி இருந்தது. அதனால அவர் கதையை முடிவு பண்ணுறதுல வந்து அவருக்கு பெரிய சிக்கலே இருக்காது. விசு சார் உங்களுக்கு கேட்க நான் விசு கதை சொல்கிற விதம், அவர் கொடுக்குற கான்ஃபிடென்ட்டு, அதெல்லாம் 10 படத்தில் வந்து அவர் ரஜினி சார் கூட கொலாபரேட் ஆகிருக்கார். யார்? விசு சார். இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இருந்ததால சீக்கிரமாக அவர் கதையை முடிவு பண்ணி ஓகே படப்பிடிப்புக்கு போயிடலாம். இப்போ அப்படி இல்லை. அந்த மாதிரியான நம்பிக்கைக்குரிய ஒரு படைப்பாளிகள் வந்து இப்போ இல்லை. யாரையும் இது குறையா சொல்லலை. அவர்கள் ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை தருகிற போது அவங்க குழம்புறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா தான் அதில் மிகப்பெரிய ஆளுன்னு காட்டிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்துடுது. அதே போல் இப்போ ரஜினி சாரை வந்து அதில் பேலன்ஸ் பண்ணி அவருடைய முக்கியத்துவத்தை வந்து சரியாக கொடுக்க வேண்டிய இடத்துல அதை தவற விட்டுறாங்க. இப்போது லோகேஷ் கனகராஜ் மிஸ் ஆனது வந்து அதில் தான். அதனால அந்த மாதிரியான குழப்பங்களால தான் வந்து ரஜினி சார் சரி இனி அவங்க பொறுப்பு நம்ம விடுறது தப்பு. இந்த கூலியை வந்து முழுக்க இவருக்கு லோகேஷ் பொறுப்புல தான் விட்டாங்க. படம் ரிலீஸ் தேதியை டிசைட் பண்றது உட்பட. ஆனா நடந்தது என்ன? அதனால வந்து அவர் திரும்பவும் வந்து கதையில கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு கதையை கொடுத்தா மட்டும்தான் ஒத்துக்குவார். ஸோ அப்போ நெல்சன் சொன்ன கதை ரஜினிக்கு கன்வின்சிங்கா உடனே ஒப்புக்கிற மாதிரி அமைஞ்சது தான் வந்து அதில் ஸ்பெஷல். கமல், இப்போ ரஜினியை பற்றியே இவ்வளோ நம்ம பேசுகிறோம, கமல்ஹாசன் எப்படிப்பட்டால் கமல்ஹாசனை வந்து கதை சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து திருப்திப்படுத்திட முடியுமா? கமல்ஹாசன் எந்த அளவுக்கு ஒரு கதையில் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பாரு, அதே போல திரைக்கதையில் அவர் எந்த அளவுக்கு தலையிடுவார், இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு சிலர் அது குறையா சொன்னா கூட, இன்னொரு பக்கம் பார்த்தா கமல் வந்து அது அந்த படம் தன்னுடைய படம், இது வந்து ரசிகர்களை வந்து சரியா போய் சேரணும், அனைத்து தரப்பாலும் பாராட்டப்படணும். குறிப்பா
அவருக்கு வந்து அந்த ஒரு இன்டலெக்சுவல் ஒரு செட்டப் இருக்குல்ல, அவங்கெல்லாம் இதை வந்து பாராட்டணும், குறை சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் எப்பயும் யோசிக்கிற மனிதர் கமலஹாசன். அவரையும் இந்த கதை கன்வின்ஸ் பண்ணியிருக்குன்னா அது எப்படிப்பட்ட எந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு கதை திரைக்கதையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களால் யோசிக்க முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தினுடைய கிளிம்ஸ், ப்ரமோ, ஒரு அறிமுக வீடியோ இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு வர இருக்கு. இது தயாரிப்பு நிறுவனம் மெகா நிறுவனம். டைரக்டர் கேட்கவே வேணாம், 2 ஜாம்பவான்களையும் கன்வின்ஸ் பண்ண டைரக்டர், படத்தில் இணைகிற 2 இமயங்கள். இப்படிப்பட்ட ஒரு கனவு படத்தினுடைய முன்னோட்ட காட்சிக்காக உங்களைப் போலவே மிக ஆவலாக காத்திருக்கிறேன்.